நம்ம வெளிநாட்டில் போய் படித்து டாலரில் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? ஒரு நிமிஷம். நீங்கள் எடுத்த முடிவு உங்களை பெருசாக வளர்க்குமா இல்லை இன்னொரு கடன் சுமையில் தள்ளுமான்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? வெளிநாட்டில் படிக்கிறதுனால குளோபல் எக்ஸ்போஷர், அதிகமான சம்பளம், இதெல்லாம் கிடைக்குங்கிறது 100% உண்மைதான். ஆனால் அந்த நாட்டில் நீங்கள் தங்குறதுக்கான காஸ்ட், லோன் ப்ரெஷர், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற காலேஜ், இதெல்லாம் ஒர்த்தான்னு என்னைக்காவது யோசிப்பீங்களா? நீங்கள் சூஸ் பண்ணுற ஏஜென்ட் சொல்கிறத நம்பி மட்டும் என்னைக்கும் டிசைட் பண்ணாதீங்க, கிளம்பிடாதீங்க. நீங்களே அந்த நாடு எப்படி, அந்த நாட்டோட வேலைவாய்ப்பு எப்படி, இது பெரிய அளவில் வருமா அப்படின்னு ஆனால் ரிசர்ச் பண்ண கற்றுக்கோங்க. தி நெக்ஸ்ட் ஸ்டெப், டே 9. வெளிநாட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. அங்கே எக்ஸ்போஷர் இருந்தால், நீங்கள் டிசைட் பண்ண விஷயம் சரியாக இருந்தால் அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருவேளை தப்பாயிட்டு அப்படின்னா அது ஒரு பெரிய கடன் சுமை. ரிசர்ச் இஸ் யுவர் பெஸ்ட் டிக்கெட். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புலம்பி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட் பண்ணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருள்ராம், ஏம் கன்சல்டிங் லைஃப் ஸ்டைல் கோச் அண்ட் ட்ரைனர். டேக் கேர். பாய்.